சென்னையில் உலக தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, திருவண்ணாமலை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஜான் சல்லிவன் பூங்கா என 3 பூங்காக்கள் மொத்த ரூபாய் 71 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை இப்பூங்காக்களை 8,70,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்துள்ளனர். மேலும் மருதம் பூங்கா, நெய்தல் பூங்கா, முல்லை பூங்கா, சூரிய தோட்டம், கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா போன்ற புதிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் அரசு தோட்டக்கலை பூங்கா, சென்னை மாதவரம் தோட்டக்கலை பூங்கா மற்றும் சேலம் மாவட்டம் ஏற்காடு பூங்கா மற்றும் 24 பிற பூங்காக்கள் ஆகியவற்றின் புனரமைப்பு பணிகள் ரூபாய் 18 கோடியே 23 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உழவர்கள் பேரவையில் விளைந்த விளைபொருள் வீணாகாமல் காத்திடவும், மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்து அதிக வருமானம் பெறவும் ஏதுவாக தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் 2022-23ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இதுவரை 5000 மெட்ரிக் டன் அளவிற்கு வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஏற்றுமதி சந்தை உருவாக்கப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிளகாய்க்கான மதிப்பு சங்கிலி, திருநெல்வேலி மாவட்டத்தில் முருங்கைக்கான மதிப்பு சங்கிலி உருவாக்கப்பட்டு விவசாயிகள் ஏற்றுமதி சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். தோட்டக்கலை பயிர்களின் தடமறிதல் மற்றும் ஏற்றுமதி தயார் தன்மையை மேம்படுத்த சுமார் 1000 விவசாயிகள் அப்பிடாவின் இணையத்தில் பதிவு செய்துள்ளனர். மேலும் வணிகர்கள் சந்திப்புகள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு, மின் வணிகம், சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் தர சான்றிதழ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலம் 35,000 பயனாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். கிராமங்களில் முக்கிய நிதி ஆதாரங்களாக விளங்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்கின்றன. இவற்றால் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 83,64,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 69,457 கோடி பயிர் கடனும், 16,09,000 நபர்களுக்கு ரூபாய் 8,938 கோடி கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடனும் வழங்கப்பட்டுள்ளன. பயிர்கடன், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடன் ஆகியவற்றுக்கான வட்டி மானியமாகும். உரிய நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வட்டி ஊக்கத்தொகையாகும் ரூபாய் 3,002 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்சேவை மையங்களாக மாற்றும் திட்டத்தில் இதுவரை 4,421 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களால் வாங்கப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு விடப்படுகின்றன. உணவு நுகர்வோர் பாதுகாப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு 2021 பொறுப்பேற்ற போது 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் மட்டுமே இயங்கி வந்தன. விவசாயிகள் பாடுபட்டு சேர்த்த நெல்மணிகளை கொள்முதல் செய்து பாதுகாப்பாக சேமித்து வைத்திடும் பொருட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 4 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் ரூபாய் 331 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் வெள்ள காலங்களில் ஒரு நெல் மணி கூட வீணாகக்கூடாது என்ற அடிப்படையில் ரூபாய் 495 கோடி மதிப்பீட்டில் மேலும் 3,30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 நவீன சேமிப்பு தளங்களுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கால்நடை வளர்ப்பு உழவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டாண்டு காலமாக உடல் உழைப்பு, பால், எரு போன்ற ஆகியவற்றை அளித்து வரும் கால்நடை செல்வங்களே வேளாண்மையுடன் பின்னி பிணைந்து உள்ளன. எனவேதான் கால்நடைகளின் நலனை காத்து அதன் வாயிலாக விவசாயிகளின் வருமானம், கிராம பொருளாதாரத்தை பெருக்க கால்நடை பராமரிப்புத்துறை பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆண்டுக்கு ஒரு பசுவிற்கு ஒரு கன்று என்ற நோக்கத்தோடு சுமார் 56 லட்சம் மாட்டினங்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும்
398 லட்சம் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க சிகிச்சை செய்யப்படுகிறது. பசுந்தீவனம் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்யவும் பால் உற்பத்தியை பெருக்கவும் 5 ஆண்டுகளில் 23,000 ஏக்கர் விவசாயிகளின் நிலங்களில் பசுந்தீவன சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீவன விரயத்தை குறைத்து செரிமானத்தை அதிகரிக்க 10,000 எண்கள் மின்சாரத்தால் இயங்கும் புல் நறுக்கும் கருவிகள் 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆதரவற்ற பெண்கள் மற்றும் விதவைகள் வருமானத்தை ஈட்டுவதற்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் 38,800 பயனாளிகளுக்கு ரூபாய் 75 கோடியே 63 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டுக்கோழி வளர்ப்பினை ஊக்குவித்து கிராமப்புற பெண்களை வருமானத்தை ஈட்டுவதற்காக 660 நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்கவும் புறக்கடை கோழி வளர்ப்பினை ஊக்குவிக்க 38,700 கிராமப்புற பெண் பயனாளிகளுக்கு தலா 40 நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கவும் ரூபாய் 17 கோடியே 20 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 31 இடங்களில் ரூபாய் 88 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் மற்றும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி உற்பத்தி மற்றும் இறைச்சி பதப்படுத்த வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதனால் கால்நடைகளை பெருக்கி கால்நடை பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்க செய்து வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழி ஏற்படும். ஊரக மக்களின் குறிப்பாக ஊரக மகளிர் வாழ்வாதாரத்தின் அடித்தளமாக விளங்குவது பால் உற்பத்தி. பால் உற்பத்தியாளருக்கு நியாயமான பால் கொள்முதல் விலையை ஆண்டு முழுவதும் உறுதி செய்வதும் பால் நுகர்வோர்களுக்கு தரமான பாலை நியாயமான விலையில் விற்பனை செய்வதும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு அமைப்புகளின் முக்கிய நோக்கமாகும். இடுபொருட்கள் விலையேற்றம் பால் உற்பத்தி செலவினம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பால் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க 18/12/2023 முதல் டிசம்பர் 2025 வரை ரூபாய் 729 கோடி பால் கொள்முதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3,60,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் உறுப்பினர்கள் பாலின் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றினை உடனடியாக அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் பால் பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டு பால் உற்பத்தியாளருக்கு உடனே ஒப்புகை சீட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. 5,000 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்களுக்கு நிரந்தர மற்றும் கூடுதல் வருவாய் கிடைக்க செய்திடும் வகையில் ரூபாய் 150 கோடி மானிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் 4% வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.